பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. ஆதியாகமம் 40:14. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். இதனால இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார் அப்படின்னு கடைசி வீடியோவில் பார்த்தோம். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுதும் ஏற்ற காலம் வரும் பொழுதும் ஆண்டவர் உயர்த்துவார். அதுக்கு யோசேப்பு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்க. ஒருவேளை யோசேப்பு போல நீங்க எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் எப்பொழுது உயர்வு கிடைக்கும், என்னை ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிப்பார், எப்பொழுது இந்த சிறையிருப்புலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோட பேசுவார் பாருங்க. பானபாத்திரக்காரன் விடுதலையாகி வெளியே போகும்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், என் மேலே தயவு வச்சு நீ என்னை விடுதலை பண்ண வேண்டும் அப்படி சொல்லி. ஒருவேளை பானபாத்திரக்காரன் வெளியில் போய் பார்வோன்ட்ட யோசேப்புக்காக பரிந்து பேசி விடுதலை வாங்கி கொடுத்துருந்தான்னு சொன்னால் யோசேப்பு சாதாரண ஒரு அதிகாரியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் நினைச்சது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதோ, நீங்கள் நினச்சதில்ல, ஆண்டவர் நினச்சது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற உயர்வு சாதாரணமான உயர்வாக இருக்காது பாருங்கள். தேசத்துக்கே அதிபதியாகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார் பாருங்கள். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்து போயிட்டான், மறக்க பண்ணினவர் ஆண்டவர் தான். ஆனால் ஏற்ற காலம் வரும் பொழுது பானபாத்திரக்காரருடைய தலைவனுக்கு யோசேப்பு குறித்த ஒரு நினைவு வருகிறது. ஸோ உங்களை குறித்து ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறார். அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்கள் அடங்கியிருங்க. ஏற்ற காலம் வரும்பொழுது யோசேப்பு போல உங்களை அதிபதியாய் உயர்த்துவார். ஆமென். God bless you. ஆமென்.